இன்னைக்கு டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த கதை 2040 அதாவது 2040 நடக்குது. 2040 ஏஐயோடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எல்லா பயன்பாட்டுக்குமே ஏஐ வந்துருச்சு. அதுலேயும் ஒரு படி மேலே போய் இங்கே எந்த பொண்ணை லவ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை நீங்கள் எந்த பையனை லவ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாம் முடிவு எடுக்காமல் ஒரு ஆப் உங்களுக்காக முடிவு எடுத்து அதை உங்களை பண்ண வைக்குது. இப்படி ஒரு கூடமான விஷயத்தை நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான் உருவாக்குறாரு. இதனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அந்த ஆப் சொன்ன காரணத்தினால அவங்க பிரிகிறாங்க. கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் உடைய அக்காவுடைய இறப்புக்கு காரணம் செல்ஃபோன் தான். அதனால் நான் செல்ஃபோனையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்த நம்ம ஹீரோயினை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்லேயே அவருக்கு காதல் வருது. காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம ஹீரோவுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் பேசணும் பழகணும் அப்படின்னு முறையாக அவர் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, செல்ஃபோன் அப்படிங்கிற ஒன்று ஹீரோவுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு, எஸ்.ஜே. சூர்யாவுடைய எல்ஐகே ஆப்பால் நம்ம ஹீரோ எப்படிலாம் பாதிக்கப்பட்டார், கடைசியாக நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு அவர் தேடி போன காதல் அவருக்கு கிடைச்சா, ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவனுடைய படங்கள் எப்பயுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா படத்துலையுமே மெயினான ஒரு விஷயம்னா அது லவ் தான். அவர் எடுத்த எல்லா படத்துலையுமே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயினாக இருக்கும். இந்த படத்தையும் காதலை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காரு. 2040 நடக்கிற மாதிரியான கதை அப்படிங்கிறதுனாலவே படம் ஃபுல்லாகவே தமிழ்நாடு எவ்வளோ டெக்னாலஜி வைஸில் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு காட்டியிருக்காரு. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலையும் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக போகுது. எப்பயும் போல் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாரு. யோகி பாபு, கௌரி கிஷன் அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அப்பாவாக வர சீமான் அவர்களுடைய ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்பயும் போல் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஆக்டிங்கில் மாஸ் பண்ணிட்டாரு. டோட்டலாக எல்ஐகே படம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டர் விக்னேஷ் சிவன் வழக்கம் போல் லவ், சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையும் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.